அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட மரும்பில் வந்திட ஆசையோடு அருள்வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட மரும்பில் வந்திட ஆசையோடு அருள்வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அரங்கங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ படுகின்றேன். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுத்து அழைக்கின்றேன். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம், வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். பல காலங்களுக்கு பிறகு மீண்டுமாக இன்று ஆலயத்தில் கூடி நின்று இறைவனுக்கு நன்றி சொல்ல இங்கே வந்திருக்கிறோம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் ஆலயத்திற்கு வர முடியாமல் இருந்தாலுமே கூட கடவுள் நம்மை இல்லங்களை தேடி வந்திருக்கிறார். நாம் அவரை தேடி வரவில்லை என்றாலும் அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் நம்மோடு, கடவுள் நம்மோடு. ஆக நாம் அவரை தேடினாலும் தேடாவிட்டாலும் அவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார், நம்மை தேடி வருகிறார். இல்லங்களில் ஆண்டவர் இருக்கிறார், இல்லங்களை சந்தித்திருக்கிறார், நம்மை தேற்றி இருக்கிறார். நாம் துன்பப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது, வேதனையாயிருக்கும் பொழுது, நோயாயிருக்கும் பொழுது நம் இல்லங்களுக்கு நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவருக்கு இன்று இந்த ஆலயத்தில் கூடி நின்று நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இறைவன் நமக்கு செய்த அளப்பரிய காரியங்களுக்காக நன்றி சொல்வோம். அவர் நமக்கு எப்பொழுதுமே போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு போதுமானவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தகுதியோடு திருப்பணியில் பங்கெடுக்க நமது பாவங்கள் குற்றக்குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். மேலுமாக இந்த திருப்பலியானது எல்லாருடைய கருத்துக்களுக்கும் பொதுவாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், தனிப்பட்ட விதத்திலே உடல் நலத்திற்காகவும், குடும்ப வாழ்விற்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், நன்றிகளுக்காகவும் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பணியை நான் ஜெபிக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அணிகளையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய எனக்காக வெளிப்பட எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது வீணாய் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, என் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் மனத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தையின் இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உமது திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உமது நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சியை அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமைந்தருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 2-5 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்பொழுது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தார் ஆகிய இஸ்ரேல் மக்களிடம்
நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயம் கொண்ட மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வருவரை பாடல் பல்லவி. ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உண்மை நோக்கியே இருக்கும். விண்ணுலகில் வீற்றிருப்போரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்துள்ளேன். பல்லவி. ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும். பணியாளர்களின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும். பல்லவி. ஆண்டவரே எனக்கு வரை என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலாய் நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும். பல்லவி. ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும். இரண்டாம் வாசகம். நான் என் வல்லமையின் பற்றித்தான் மன்னம் முன்வந்து பெருமையை பாராட்டுவேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 7-10 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 7-10 முடிய. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒவ்வொருவரின் வட்டின் வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடைந்தவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்து முள்போல் என்னை வருத்திக் கொண்டிருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்தி சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்க இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கி விடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மை தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மை பற்றி தான் மனம் முன்வந்து பெருமை பாராட்டுவேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வல்லமையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமழுகிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 1-6 வரை.
அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன் தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள் அவர் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மீது கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன நமக்கு தெரியுது இதுல இருந்து? நீங்க கேட்டீங்க இல்லையா அவருடைய வார்த்தைகளை? சொந்த ஊர், இயேசுவின் சொந்த ஊர் எது? யாருக்கு தெரியும் இயேசுவின் சொந்த ஊர் எது? காட்டூரா? எந்த ஊர் சொந்த ஊர் இயேசுவுக்கு? கலிலியா நாடு, கலிலியா பகுதி, கலிலியா ஒரு ஊர். ஆனா இயேசுவின் சொந்த ஊர் இது. உங்க இதயம். யாருக்கா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க. நாசரேத் தான் இயேசுவின் சொந்த ஊர். மரியாவின் ஊர் நாசரேத். யோசேப்பின் ஊர் எது? தாவீதின் ஊர் எது? இயேசு பிறந்ததற்காக எங்கே போனாங்க அவங்க? பெத்லகேம். நிறைய பைபிள் படிக்கலாம். இப்போ கோயில் புடைக்கு போச்சு, எல்லாம் மூடியாச்சு. ஜெபமாலை சொல்றதில்ல, பைபிள் வாசிக்கிறது எல்லாம் மறந்து போச்சு, துரு பிடிச்சிருச்சு எல்லாம். அப்ப என்ன பண்ண? திரும்ப தூசி தட்டி வாசிக்க. நாசரேத் ஊர் இயேசுன்னு சொல்றது இல்லையா நம்ம? அப்போ இயேசுவின் சொந்த ஊர் நாசரேத், அங்கதான் இருந்தார், வளர்ந்தார். ஆனால் வாழ்ந்ததெல்லாம் நாசரேத்தில் வாழவில்லை. அவர் எங்கே வாழ்ந்தார்? கலிலிய கரை பகுதிகளிலும் மற்ற இடங்களிலும் அவர் வாழ்ந்து வந்தார். ஆக இன்னைக்கு பாருங்க, சொந்த ஊரில் இறைவாக்கினர்களுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, அவரை பற்றி வியப்பில் ஆழ்ந்தார்கள். சொந்த ஊர்ல அவரை பார்த்துட்டு, அவர் சேர்ந்தெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. இவரால் எப்படி செய்ய முடியுது? இவர் யார்? நம்ம ஊர் நம்மை பார்க்கிற தச்சர் தானே இல்லையா? நம்ம ஊர் அப்படிதான் நமக்கு இல்லையா? பெரிய பெரிய ஆளுங்களை என்ன செய்வாங்க? இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது? இவங்க எப்படி இந்த பிள்ளை நல்லா படிக்குது? நம்ம பிள்ளைங்க படிக்கிறது, இந்த பிள்ளை எப்படி படிக்குது? இந்த பையன் இப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி சாதிக்கிறாங்களே, நம்மளால் செய்ய முடியாது சொல்லி நிறைய பேர் நம்மை பார்த்து பொறாமைப்பட முடியும். அப்படி ஆச்சரியத்துல இங்கேயும் சொந்த ஊர்ல, அவருடைய சொந்த ஊர்ல அவருக்கு இப்படி மக்கள் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. ஆனா பல இடங்களில் அவர் சென்ற இடமெல்லாம் அவருக்கு நிறைய கூட்டம் கூடியது. காரணம் என்ன? என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து? சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை போதித்து வந்தார், குணமளித்து வந்தார், பாவங்களை மன்னித்தார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், இதெல்லாம் செய்தார் இல்லையா? அப்போ என்ன செஞ்சார்? ஜனங்கள்லாம் அவர் பின் சென்றார்கள், சாப்பாடு போட்டார். அவர்கள் முகம் வாடி இருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டு சாப்பிடாம களைப்பாக்குறாங்க, உணவு கொடுங்கன்னு சொல்லி அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தார். அவர்களுக்கு நோய் நொடிகளை குணப்படுத்தினார். அவர்கள் யாரெல்லாம் அவர் நம்பி வந்தாங்களோ அவர்களெல்லாம் என்ன செய்யணுமோ செய்தார். அவங்கெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாங்க.
நம்மிடையே ஒரு ஈகமாக்கியர் தோன்றியிருக்கிறான்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ஆனா சொந்த ஊர்ல இப்படி பெருமைப்படுவதற்கு அவங்களால் முடியல. எப்படி தச்சன் மகன் இவ்வளவு ஞானம், இவ்வளவு ஞானம்? ஒரு காலத்துல அப்படித்தான் நம்முடைய நாட்டில் இருந்துச்சு இல்லையா? ஆனா இப்ப அப்படி இல்லை. எல்லாருக்குமே ஞானம் இருக்குது. என்ன ஆச்சு? நம்ம படிக்கிறோம், நம்ம வாழ்கிறோம், வசதியா வாழ்றோம், நல்ல வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், நமக்கு இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்துகிறோம். இப்பதான் தெரியுது, ஐயோ இவங்கள்ட்ட இப்படி ஞானம் இருக்கான்னு மற்றவங்க பார்க்கிற அளவுக்கு வியப்பாய் இந்த உலகம் இருக்கிறது. ஆனா இப்படி சொந்த ஊரிலேயே நம்ம ஏற்றுக்கணும். சொந்த வீட்டில் ஏற்றுக்கிறாங்களா? நான் என் ஊருக்கு போனேன்னா, நான் பூசம் இருக்கேன் கோயில்ல திருப்படி ஆற்றுவேன். அவங்க நினைச்சிருப்பாங்க இப்ப நம்ம கூட ஏதாவது தெரிஞ்சுட்டுனா சாமியார் ஆயிட்டா பூசை வைக்கிறான், அறிவுரை சொல்றான் சொன்னாலும் சொல்லுவாங்க இல்லையா? அது போல நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது என்ன காரணம்னா கர்வம் தான், தாத்துடைய காலம் தான், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பக்குவம் தான். ஆக இதெல்லாம் ஞானம் அல்ல. எது ஞானம்? இயேசுக்கு ஞானம் இருப்பதா இவங்களே ஒத்துக்கிறாங்க. இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? அப்ப நமக்கு ஞானம் இருக்கிறதுங்கிறத ஒத்துக்கிறாங்க. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இன்னைக்கு பவுலடிகளார் சுரதேவிகள் திருமுகத்துல சொல்றாரு, எனக்கு அருளப்பட்ட உயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. இதுதாங்க நமக்கு நல்லது செய்யணும் நினைக்கும் போது நல்லது செய்யாமல் தோன்றது இதுதான். அப்போ நான் இருமாப்பு அடையாதிருக்கவே நான் இவ்வாறு நடக்கிறேன். இதை என்னிடமிருந்து நீக்கி விடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதுமானது. சத்தமா சொல்லுங்க, என் அருள் உனக்கு போதுமானது. அப்ப கடவுளுக்காக நம்ம போதுமா தான் இருக்கும் இல்லையா? கைக்கு தகுந்த வீக்கம் தான் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா? கை வந்து பார்த்தா நார்மலா இருக்கும், அடிபட்டு என்ன இருக்கும்? வீங்கி போயிருக்கும். எது நல்லது? நல்லா இருக்கிறதா வீங்கி இருக்கிறது நல்லதா? நல்லா இருக்கிறது. அது போல என் அருளை ஆண்டவர் தருவது அருளே போதும். ஆண்டவர் அவங்களுக்கு அளவுதான் கொடுத்திருக்கிறார், அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்திருக்கிறார். அப்போ வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். நம்ம பலவீனமாய் இருக்கிறோம் நினைச்சா அது அவங்க தப்பு. வலுவின்மையில் தான் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். இதான் ஆண்டவருடைய ஞானம் வெளிப்படுகிறது. ஆக அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, இன்று நாம் பவுலடிகளாரை போல இயேசுவை நாம் தாங்கிக் கொள்ள வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் விட்டு சென்ற அந்த பணியை செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் என்ன செய்தாரோ அதை நாம் செய்யணும். அவர் சொன்னார் இல்லையா, இதை என் நினைவாய் செய்யுங்கள். அவர் என்ன செய்தார்? நினைவா அன்பு செய்தார், குணப்படுத்தினார், நல்ல வார்த்தை சொன்னார், எல்லோரும் அரவணைத்தார், அக்கறையாய் இருந்தார், நமக்காய் இறந்தார். இதுதான் அந்த தன்னலம் இல்லாத அன்பு இயேசு கொண்டிருந்தது. நம்மிடம் தன்னலம் உள்ள அன்பு இருக்கா? தன்னலம் இல்லாத அன்பு இருக்கா? சொல்லுங்க, யார்கிட்ட சுயநலமே இல்லாத அன்பு இருக்கு? நான் எதையுமே எதிர்பார்க்காம அன்பு செய்யறேன். அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், நாம ஆள் பார்த்து அன்பு செய்வோம் இல்லையா? ஆள் பார்த்து அன்பு செய்யறோம், வசதி பார்த்து அன்பு செய்யறோம், காசு பார்த்து அன்பு செய்யறோம். இன்னைக்கு அப்படி போச்சு உலகம். அப்போ கிறிஸ்து இங்க எங்க இருக்கிறார்? நமக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நமக்கு ஞானம் இருந்தால் இயேசுவை போன்று தன்னலம் பாராது அன்பு செய்ய முடியும். இதை என் நினைவாய் செய்யுங்கள், நான் செய்தை போல் நீங்கள் செய்யுங்கள் நான் சொல்லுகிறார். அப்போ அவர் செய்ததை நாம் எப்ப செய்ய போறோம்? பூசியில ஒவ்வொரு முறை சொல்றேன் இல்லையா, ஆண்டவரே நீர் மறுபலவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகிறோம், உயிர்ப்பையும் எடுத்துரைக்கிறோம். என்னைக்கா செய்யணுமா? வாழ்க்கையிலும் வாழ்வதில்லை, வாயாலையும் சொல்றதில்லை. வாழ்க்கையிலும் நான் வாழ்வதில்லை, வாயாலையும் சொல்றதில்லை. அப்ப என்ன செய்வார் ஆண்டவர்? முதலாவது சந்திக்கும் போது, ஐயோ ஆண்டவரே நான் கையை தூக்கி காட்டும் போது, நீ யாரு? உன்னை எனக்கு தெரியாதேன்னு சொல்லுவேன். நீ யாரும் கேட்பார் கட்டாயம். ஏன்னா எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு சீராக இருந்தால் மட்டும்தான் அவர் பார்க்கும்போது நமக்கு தெரியும். நாம் பார்க்கும்போதும் அவர் நம்மை பார்ப்பார்.
இல்லைன்னு சொன்னா நாம் எப்படியோ வாழ்ந்துட்டு போறோம், எப்படியோ இருப்ப நான் கடவுள் இப்படியா காப்பாற்றுவார். உண்மைதான், கருணை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் எப்பொழுது யார் யாரெல்லாம் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள். ஆக எது நமக்கு நல்லது, எது நமக்கு வேணும்? ஆண்டவர் நம்மை பார்த்து, வா என் அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களுக்கு என் தந்தை நிலத்திலே ஏற்பாடு செய்திருக்கிற இடத்தை நான் தருவேன் என்று சொல்வதா, இல்லை இவர்களை கொண்டு போய் அஜரையும் பற்கடிப்பும் இருக்கின்ற அழியாத நெருப்பில் கொண்டு போடுது? எது நமக்கு வேணும், எது நல்லது? நீங்க ரொம்ப குளிரா இருக்கு, நெருப்புல கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைச்சா இல்லை. நமக்கு சுகமா இருப்பதுதான் நமக்கு வேணும். ஆனா இந்த சுகம் இந்த உலகத்திற்கு இல்லை, நாம் மேலுலகத்திற்கு போன முடியும். வான்வீடு நம்முடைய சொந்த வீடு எங்க இருக்கு? இயேசுக்கு சொந்த வீடு நமக்கு நசரேத்து சொன்னாங்க இல்லையா? நமக்கு எல்லாம் சொந்த வீடு எது? எது? ஆற்காடு. எது? வானகமே என் தாய்நாடு. எது? வானகமே என் தாய்நாடு. அப்போ அந்த தாய்நாட்டுக்கு நாம் போறதுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? அதற்கு தகுந்தவர்களாக இருக்கிறோம். அந்த தாய்நாடுக்கு சொந்த பிள்ளைகளாக இருப்பதற்கு தகுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, இந்த நாளிலே நாம நிறைய விஷயங்களை இனிமேல் மறுபரிசீலனை பார்க்க வேண்டும். இப்படிதான் வாழ்ந்துட்டு போனா ஒழுங்க முடியாது. நம்ம உண்மையிலேயே நான் சொல்றேன், நீங்க வீட்டுல போய் எவ்வளவு எத்தனை வீட்டுல இந்த பூசை மற்றும் வழிபாடு இல்லாத ஜெபமாலை சொல்லியிருப்பீங்க? எத்தனை வீட்டுல, எத்தனை குடும்ப ஜெபமாலை சொல்லியிருப்பீங்க? சொல்லியிருக்கீங்க. டெய்லி ஜெபமாலை சொல்லுங்க. டெய்லி சாப்பிட்றவங்கள 3 நேரம், சமயத்தில் 4 நேரம் சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லையா? என்ன சரமாரியா? சரி, 4 நேரம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அப்போ ஜெபமாலை எத்தனை முறை சாப்பிட்றோமோ அத்தனை முறை ஜெபமாலை சொல்லணும். உண்மை மறந்துருப்போம். அல்லது பூசை நேரம் கோயில இல்லை, அப்போ டிவிலையாவது பார்த்துருக்கீங்களா? டிவிலையாவது பார்த்துருக்கீங்களா? அல்லது பங்கு சாமியார் வந்து உங்களுக்காக லைவ்ல கூட போடுறாரு, அதையாவது பார்க்குறீங்களா? பைபிள் வாசிச்சிருக்கீங்களா வீட்டுல? எத்தனை பேர் டெய்லி வாசித்தீங்க? 4 பேர். நீங்கெல்லாம் கிறிஸ்தவங்களே, அந்தி கிறிஸ்தவங்க. வாசிக்காதவங்களா? ஆண்டவர் நமக்கு நல்லது செய்யணும், உண்மைதான். எல்லாமே செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றது கூட ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? கஷ்டம் வருது, துன்பம் வருது, கவலை வருது, ஆண்டவர் வேணும். எந்நேரம் வேணா தானே, எந்நேரம் வேணா தானே. இல்லை நமக்கு என்ன தேவையோ அனைவரும் வேண்டாம் போதுமா? எப்போதும் சீரான உறவு ஆண்டவரோடு இருந்தால் அவர் தருகிற எல்லாமே சீராக நம்ம வந்து சேரும். இல்லைன்னா அங்கங்க தடையாக இருக்கும், அங்கங்க தடையாக இருக்கும். சொல்றாரு இல்லையா, பணக்காரன் லாசர் வந்து விண்ணகத்தில் இருக்காங்க அப்ரஹாம் வழியில. அப்போது பணக்காரன் சொன்ன, ஆண்டவரே, அப்ரஹாமே, தந்தையே, அந்த சகோதரி அனுப்பி எனக்கு ஒரு சொட்டு தண்ணியை நாட்களுடைய நான் அந்த நெருப்புல வேகிறேன், தண்ணி தாகமா இருக்குது. அவர் சொல்லுவார், உனக்கும் எனக்கும் இடையே மிகப்பெரிய காலம் இருக்கிறது, நீ இங்க வர முடியாது, அவரும் அங்கே வர முடியாது. அப்படிதான் ஆயிடும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஆன்மாவை காத்துக்கொள்ளணும், வாழ்வை காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய சம்பாதிச்சுக்கலாங்க, உண்மையா சம்பாதிச்சுக்கலாம். உழைப்பு இருக்கிற, உடல் ஆரோக்கியம் இருக்கிற எவ்வளவு சம்பாதிச்சுக்கலாம். ஆனா ஆன்மாவை காத்துக்கொள்ள நம்மளால முடியுமா? 10 ரூபா கொடுத்து வாங்க முடியுமா? அதை 100 ரூபா கொடுத்து 1 லட்சம் கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. காசு கொடுத்து ஏதாவது வாங்கிக்கலாம் நீங்க. ஆனா என்னுடைய ஆன்மாவை நான் இழந்தேன் என்று சொன்னால் என்ன செய்யறது? அன்புக்குரிய சகோதரி சகோதரியை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம், அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே அவர் சொல்வதை போல் நாம் செய்ய வேண்டும். அன்னை மரியாதை தான் சொல்லுவாங்க, அவர் சொல்வதை போல் செய்யுங்கள். செஞ்ச பின்னா அது குறையில்லாமல் அவர்களுக்கு எல்லாம் நிறைவாகியது. அவர் சொல்வதை போல் நாமும் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலும் குறையே இருக்காது. குறையாத அன்பு என்ன அழகா பாடுறது, குறையாத அன்பு ஆண்டு இருக்குது. ஆனா நாம குறை உள்ளவர்கள் தான். நம்மிடம் அன்பு குறைந்த அன்பு தான் இருக்கு, பத்தி போன அன்பு. அன்புங்கிறது பத்தி போன அன்பு தான் வச்சிருக்கிறோம். நாம உண்மையான அன்பு கிடையாது. ஆக அந்த அன்பை நாம பற்றாத அன்பாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குறையாத அன்பு இருக்கிற ஆண்டவரிடத்தில் வாங்கிக்கணும். அவரை போல் வாழ கற்றுக்கொள்வோம். என் நிலையில் மன நிறைவாய் இருக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டு அருள் ஒன்றே நமக்கு போதுமானது இல்லையா? ஆண்டோட அருள் ஒன்றே நமக்கு
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியாரின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் வாழும் இடம் அவருக்கு சொந்தமான இடம். தான் சொந்த ஊருக்கு ஆண்டவர் சொன்னார், சென்றார் என்று சொல்லி இன்று விவிலியத்தில் சொல்லப்படுகிறது. அவர் நம்மை தேடி வருகின்ற பொழுது அவருக்கு சொந்தமான ஊர் நாம் வாழும் ஊர் தான். நம்மை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார், நம்மை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆகவே அவர் தருவது நமக்கு போதுமானதாக இருக்கும். அவர் செய்கிற அற்புதங்களும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்போதுமே போதுமானது. அதை மட்டுமே வாஞ்சையோடு தேடுகிற மக்களாக நாம் இருப்போம். இன்னுமே நம்மை தேடி வந்திருக்கிற நம் சொந்த ஊருக்கு வந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவிடம் நாம் பிள்ளைகளாய் உறவுகளாய் நமது தேவைகளை எடுத்துச் செல்வோம். ஆண்டவர் அதை அற்புதமாய் ஆசீர்வாதமாய் நமக்கு அத்தனையும் அனுகூலமாக்குவார். இப்பொழுது அந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரே என் இறைவா, இதோ என் ஊழியன், இவர் பொருட்டு நான் பூரிப்படை அடைகின்றேன் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், அருட் சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். இதோ இவ்வேளையிலே குறிப்பாக எங்கள் பங்கு தந்தையும் அவரோடு பணியாற்றும் தந்தைகளையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தரலும். இதோ எங்கள் தந்தையானவர் திருச்சபைக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளிலும் நீர் அவர்களோடு இருந்து ஞானத்துடன் அவர்கள் செயல்படுத்த அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை தந்திரல வேண்டும் என்று இறைவோம் மன்றாடுகின்றோம். எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவாய் இருக்கின்றானோ அவன் என்னிடத்தில் ஞானத்தை கேட்கட்டும் என்று மொழிந்த என் மண் பெரியவா, இதோ சிறு பிள்ளைகளை உன் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே படிப்பினை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க நோக்கி பார்மையா. இதோ வருகின்ற காலங்களிலே தொடர்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு கல்விகளையும் நிறைவாக நீ ஆசீர்வதித்தலும், ஆசிரியர்களையும் நிறைவாக நீ ஆசீர்வதித்தலும் என் தகப்பனே. அவர்கள் உண்மை போன்று ஞானத்துடன் போதிக்க அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் தந்திட வேண்டும் என்று இறைவன் மன்றாடுகின்றோம்.
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் மூச்சை நிறைவா, இதோ இன்று கேட்ட இறை வார்த்தையின்படி நாங்கள் சுயநலமாக இல்லாமல் பிறர் நலனத்துடன், பிறரிடம் அன்புடனும் சமாதானத்துடனும் கனிவுடனும் பிறருக்கு உதவியும் செய்து பிறர் அன்புடன் வாழ எங்களுக்கு ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவன் மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, இதோ எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் உன் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் தொடர்ந்து திருச்சபைக்கு வந்து உம்மிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று அவர்கள் வீடு திரும்பவும் அவர்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கின்றன என்பதை நிறைவேற்றி தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த ஊரடங்கு பொது முடக்கம் எல்லாம் தளர்வு பெற்று இயல்பான வாழ்க்கையை நாங்கள் வாழ, பயமின்றி அச்சமின்றி வாழக்கூடிய இயல்பான வாழ்க்கை சூழ்நிலை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். 2ஆம் அலை 3ஆம் அலை என்று சொல்லி எங்களை துன்பத்திலும் துயரத்திலும் கலக்கத்திலும் வேதனையிலும் பொருளாதார முடக்கத்திலும் ஆண்டவரை நாங்கள் வறுமையில் வாழ்கின்ற சூழ்நிலையில் ஆண்டவரை இயல்பான வாழ்க்கையை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு ஆசீர்வாதமாயிரும். நீரே எல்லாம் வல்லவர் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுடைய தான் தோன்றி தனத்திலிருந்து நாங்கள் மீண்டு வரத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொடுத்தீரோ என்ற அங்கராய்வு எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் மாறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மாற்றத்தின் நிமித்தம் நீர் தருவதே போதுமானது என்று சொல்லி வாழக்கூடிய மன நிலையை நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு இயல்பான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டருளும். கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் நமக்காகவும் பிறருக்காகவும் ஜெபிப்போம். இன்று நாம் நலமாய் இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி. இதுபோல் எல்லாருமே நலமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு இப்படிப்பட்ட தொற்று நோய்களிலிருந்து விடுதலை தர எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கான நன்றி ஆண்டவர். மேலுமாக இந்த தொற்று வியாதியினால் அவதிப்பட்டு அதனுடைய கவலையினால் வேதனையினால் வாழ்க்கையின் உறவுகளையும் எல்லாவற்றையும் இழந்து போய் இன்று அவர்கள் முடங்கி போன நிலையில் இருக்கின்ற சூழ்நிலை ஆண்டவரை மாற்றி அருளும். மத்திய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறேன், மேலும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே. உடல் நோய் மட்டுமல்ல, மன நோயினால் எத்தனையோ பேர் முடங்கி போயிருக்கிறார்கள் இந்த காலகட்டங்களிலே. அது பொருளாதாரமாக இருக்கட்டும், உறவுகளை இழந்த நிலையாளர்கள் எத்தனையோ சூழ்நிலை ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ பேர் என்று ட்ரோமா அல்லது ஒரு மன வியாதியினால் மன நோயினால் முடங்கி போயிருக்கிற சூழ்நிலை ஆண்டவரே, நீ அவர்களுக்கு ஆறுதலாய் மருத்துவராய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவளை தொட்டருளும். எத்தனையோ பேரை நீ உலகத்தை தொட்டு குணப்படுத்தி இருக்கிறீர். அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறீர், போதுமானவராய் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக மட்டுமல்ல, இந்த வேதனையினால் துன்பத்திலும் உணர்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை தொட்டு அவளை பலப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபமும் உம்மிடம் ஏற்கப்படும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இது எங்களோடு இருக்கிற கடவுள், எங்களோடு எங்கள் அருகில் இருக்கிற கடவுள். எங்களிடத்தில் நாங்கள் உண்மை தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு நேரமின்மையும் சோம்பேறித்தனமும் நிறைய இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் இன்று அவைகளெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களோடு எங்கள் அருகில் இருந்தால் நாங்கள் ஒன்றுக்கும் எதற்கும் நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் அங்கலாய்த்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது காரணம், நீர் எங்களை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறதாக நாம் உணர்கிறோம். நாங்கள் உண்மை விட்டு வெகு தொலைவில் ஓடி போயிட்டோம், நாங்கள் மறைந்தே போயிருக்கிறோம் ஆண்டவரே. என்று நீர் எங்களுக்கு வேண்டும் என்ற தேவை எங்களுக்கு இருக்கிறது. நீர் மட்டுமே எங்களுக்கு போதுமானவர். ஆண்டவரே, எங்களோடு இருந்தருளும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ
உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாகிறே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாகிறே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாகிறே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமாகிறே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனாகிறே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமாகிறே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனாகிறே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா, என் அம்மாவும் நீரே, சொந்தம் பந்தம் எல்லாமே என் அப்பாவும் நீரே, உறவோடு இருந்தார். எங்களுக்குள் இருந்தார், எந்த காரணத்தை எந்த குறையும் இல்லாமல் கூட எனக்காக இது வாழ முடியாது, நீ இல்லாமல் வாழ முடியாது. ஆமென் 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 ஆமென். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போது, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தாய் நீதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போது, நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது, நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது, காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும், ஆனாலும் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போது, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தாய் நீதானே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனை தீர்த்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் உம்முடைய திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர்
ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கைகள் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறு இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலையான வாழ்வை எங்கள் அனைவருக்கும் அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையிடம் ஒருவர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி உரை குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படையின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஒரு மாட்சிமையாய் இருந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உடன் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு இருந்த எழுந்தியவில் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து ஆசி வழங்கி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வழிபடவும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இன்று இந்த திருப்பணியில் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக உமது சொந்த பிள்ளைகளாக நாங்கள் உமக்கு மனமாற ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை உமது உறவினர்களாக, உமது பிள்ளைகளாக, உமக்கு சொந்தங்களாக நீர் எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு
தூய ஆவியானவர் எங்களை தயார் செய்ய வேண்டுமாயும் எங்களை பிரிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டுமாயும் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இவ்வுலகில் எங்களை பராமரிக்கின்ற உலகெங்கும் பரவி திரு அவை நினைவு கூர்ந்தர்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா ஆயர்கள், துறவிகள், பொது நிலையினர், குருக்கள், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அன்பிலும் அமைதியிலும் ஆரோக்கியமான வாழ்விலும் என்றென்றும் நிலை பெற்றிருக்க செய்தரும். தந்தையே, உயிர் தெழுவோம் என்று எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், எங்கள் பங்கில் வாழ்ந்து மறைந்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு போதும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசியப்பர், உம்முடைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு போந்தோராய் வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித தோமையார் மற்றும் எங்கள் இந்த பங்குதளத்தின் பாதுகாவலர் புனித யோவான் அருளப்பர், ஸ்நானகர்லப்பரை மற்றும் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்குபடும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேர்த்தும் மரமருள உம்மை வந்தாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணித்து சொல்வோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு சொன்னீங்க. இன்று எங்களுக்கும் சொல்லும், எங்களுக்கும் அந்த அமைதியையும் சமாதானத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் தாரும். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப நாங்கள் அன்பு, அமைதி, மன்னிப்பு, ஒற்றுமை, மகிழ்ச்சியான வாழ்வில் என்றென்றும் உமோடு இருக்க எங்களுக்கு அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. தந்த அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு
இதோ இறைவனின் திரு செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என்னோடு இணைந்து ஆசை நன்மை ஜெபத்தை ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, திவ்ய நற்கருணையில் திவ்ய நற்கருணையில் நீர் மெய்யாகவே வாழ்கிறீர் என்பதை நீர் மெய்யாகவே வாழ்கிறீர் நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் அருளடையாள விதமாக உம்மை பெற முடியாததால் ஆன்மீக ரீதியாக என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். நீர் வந்ததாக நம்புகிறேன். உம்மை விட்டு என்னை ஒருபோதும் பிரிய விடாதேயும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீன்படுக்கும் அருட்கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. ஞானும் நீரை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கண்ணிகையே